இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து வல்லமையுள்ள தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வல்லமையான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே வல்லமையுடைய தேவன் அவருடைய வெளிப்பாடுகளை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இருளிலிருந்து ஒளியை வரப்பண்ணின தேவனது படைப்பின் அதே வல்லமைதான் நமது வாழ்வில் இருள் அகற்றி பிரகாசம் வெளிப்பாடும் கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்வின் இருளை அகற்றி பிரகாசமும் வெளிப்பாடும் கொண்டு வருகிறது. இப்படியாக நாம் ஒரு கொட்டேஷன் சொல்வோம், இருள் அகற்றி ஒளி வீச செய்யும் என்று. நம்முடைய அகத்தினுடைய இருளை அகற்றி ஒரு அறிவான ஒளியை வீச செய்கிறவர், வெளிப்பாடுகளையும் ஆண்டவருடைய வசனத்தை குறித்த சிந்தனைகளையும் கொடுப்பது ஆண்டவருடைய வல்லமை என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம் சிந்திக்கும் போது, வாசிக்கும் போது அவற்றிலிருந்து ஆண்டவர் நமக்கு புதிதாய் விளங்கி கொள்ளும்படியாக கொடுக்கிற அந்த வெளிப்பாடு அது தேவ வல்லமை என்பதை நாம் அறிய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இவ்வாறு சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4 முதல் 7 வசனங்களிலேயே அவருடைய ஒளியானது நமக்கு பிரகாசமாய் இருக்கும்படிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் நம்மை அவருடைய சுவிசேஷத்தின் ஒளியினாலே என்ன செய்திருக்கிறார்? பிரகாசமாக்கி இருக்கிறார். ஆனால் அது அவ்விசுவாசிகளுக்கு இந்த உலகத்தின் தூதனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்குகிறான். அப்போ இந்த ஒளியானது, நம்முடைய அகத்தின் ஒளியானது, வெளிப்பாடு, ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு ஆண்டவருடைய வல்லமையினால நமக்கு கிடைக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் முதல்ல 12 சீடரை எடுத்தாரு. அடுத்து 70 பேர், 120 பேர் என்று அந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டங்கள், அவருடைய பரிசுத்தமான அந்த மீட்கப்பட்ட அந்த ஜனங்கள், அவருடைய சீஷர்களாக ஒழுக்கமுள்ளவர்களாக மாறின அந்த ஜனங்கள், ஆண்டவருடைய சீடர்களாக மாற்றப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பண்புகளை வெளிப்படுத்துகிறவர்களாக அல்லது ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வசனங்கள்ல பார்க்கிறோம். அவருடைய சீஷர்கள் அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இயேசு ஆவியில கலிகூர்ந்து சொல்றாரு, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் ஆண்டவருடைய அந்த வெளிப்பாட்டை இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய சீடர்கள், தன்னை தூய்மையாய் தன்னுடைய சிந்தனையை வைத்துக் கொள்கிற பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய வல்லமையினால வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். இந்த உலகத்துல பல்வேறு ஜனங்கள் இந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் என்ன சொன்னார், ஆண்டவர் எங்களை பத்தி என்ன நினைக்கிறார் என்று ஒவ்வொருவரிடமாக அலைந்து திரிந்து கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்க இந்த காரியத்துல பார்க்கும்போது சீஷர்கள் அவர்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடைத்த போது அது மிகவும் ஆரவாரமாகவோ ஆர்ப்பாட்டமாகவோ இல்லாமல் அது உண்மையான ஒரு நிதர்சனமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே பார்ப்போம் என்றால், ஆண்டவருடைய வசனம், அவருடைய வல்லமையின் உபதேசமானது மழையாக பொழிந்தருளப்படுகிறது, பின்பு பனியாக இறங்குகிறதை பார்க்கிறோம். எப்படி ஒரு பூமியில மழை பெய்து பனி பெய்து அந்த பூமியை செழிக்க பண்ணுகிறதோ, அதே போல ஆண்டவருடைய வசனம் அந்த இருதயத்துக்குள்ள இறங்கும் போது அது மிகவும் வெளிப்பாடு செழிப்பானதாக, ஒரு பிரகாசம் உள்ளதாக அது மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். நீங்களும் இறை வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது உங்களுடைய இருதயம் குளிர்ந்து விட்டு எரிவதை நாம் உணர முடியும். நம்முடைய இருதயம்
ஆண்டவருக்கு நேராக திருப்பப்படும் போது அவர் செயலாற்றுகிறதை நமக்கு வெளிப்படுத்துகிறதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் உணர முடியும். ரோமர் 1:17-19 வசனங்களில் இவ்வாறு பவுல் சொல்லுகிறார், தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நீதியை நாம் விசுவாசிக்கும்படியாக சுவிசேஷத்தினாலே அது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டவர் சொல்றார்ல, நாம ஒருத்தனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவனை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. ஒருவருக்கு வெளிப்பாட கொடுத்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவருக்கு ஆண்டவரே தன்னை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். சவுலே சவுலே என்று கூப்பிட்டு முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாக அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அங்கு வெளிப்படுத்துற. ஆகவேதான் அதை உணர்ந்தவனாக பவுல் சொல்லுகிறாரு, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவனுடைய வல்லமையை பாருங்க. ஒரு மனிதனுக்கு தன்னை குறித்து வெளிப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 4:5 அதனாலதான் பவுல் இவ்வாறு சொல்லுகிறார், இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் அவர் வெளிப்படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று சவுலாகி இருந்த பவுலுக்குள்ள என்ன இருதயத்துல எப்படிப்பட்ட சிந்தனை இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். அதை உணர்ந்தவாறு பவுல் சொல்லுகிறார், இருளில் மறைந்திருக்கிறவைகளை ஒருவேளை யாருக்குமே தெரியாது என்று ஒரு இடத்துல அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனைகளையும் அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் அந்தரங்கத்துல நம்ம பேசுறத கூட அறியக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் தாவீது இவர் சொல்லுகிறார், நான் பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், வானத்துல ஏறி செட்டைகளை எடுத்து பறந்தாலும் அங்கே எங்க போனாலும் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களையும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மால மறைக்க முடியாது. 2 கொரிந்தியர் 12:1 பவுல் இவ்வாறு சொல்லுகிறார், இப்படி ஆண்டவர் என்னை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிற ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை குறித்து நான் உங்களிடத்திலே சொல்லுவது நான் மேன்மை பாராட்டுவதற்காக சொல்லல, அது எனக்கு தகுதியும் அல்ல. ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் உடைய பிள்ளைகளாக, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய சீடர்களாக தூய்மையாக வாழும்போது ஆண்டவர் தன்னை அவருடைய வல்லமையினால நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய கிருபைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு புரிய வைக்கிறார், வெளிப்படுத்துகிறார். இது மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஒரு குடும்பத்துல இருந்தோம்னா ஒருத்தர் பக்கத்துல இருக்கவங்ககிட்ட நம்மளுடைய எண்ணங்களை சிந்தனைகளை வெளிப்படுத்துவானா, ஒரு தொடர்பே இல்லாத ஒருத்தர் நம்ம இன்னொருத்தர் மூலமாக சில காரியங்களை கேட்போம். அதே போல இல்லாம ரொம்ப ஆண்டவருக்கு நெருக்கமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய சீடர்களாக நாம் மாறும்போது ஆண்டவர் நமக்கு அவரை வெளிப்படுத்துகிறார், அவருடைய சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறார், அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறார். ஆகவேதான் கலாத்தியர்ல சொல்லுகிறாரு, நான் சுவிசேஷத்தை ஒரு மனுஷனாலும் பெறவில்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. பவுல் அழகாக சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்தை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷத்திலையும் பார்த்தோம்னா அந்த வயது முதிர்ந்த யோவானுக்கு அந்த சீஷருக்கு இனி வரும் காலத்தில் அவருடைய முதல் வருகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அவருடைய 2ஆம் வருகையில என்ன நடக்க போகிறது, என்ன சம்பவிக்க போகிறது என்று வெளிப்படுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய வேண்டும், என்ன உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை எல்லாவற்றையும் வெளிப்படுத்த வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்க்கிறப்பா, ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக, ஆண்டவரே தூய்மையான சிந்தனையா உள்ள பிள்ளைகளாக, ஆண்டவரே ஒழுங்குள்ள பிள்ளைகளாக, சீடர்களாக, ஆண்டவரே நீங்க உங்களுடைய வல்லமையினால எங்களை ஆண்டவரை வழி நடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோப்பா. இந்த நாளிலும் தகப்பனே ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால உம்முடைய வசனங்களின் உம்முடைய வேதத்தின் ஆழங்களை, சத்தியங்களை
ஆண்டவரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கீங்க. அதற்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை வாசிக்கிற ஆண்டவரே, அதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, நீரே பவுலுக்கு வெளிப்படுத்தினது போல, நீரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறது போல, ஆண்டவரே நீங்க ஆண்டவரே இதை வாஞ்சிக்கிற ஆண்டவரே, உம்மோடு நெருக்கமாக இருக்கிற உம்ம அருகில் இருந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நீங்க வெளிப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வல்லமையினால ஆண்டவரே நாங்கள் வெளிப்பாடுகளை பெற்று ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.